ஓம் ஷடான்னாய் வித்மஹே கார்த்திகேயாய் தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். ரகசிய உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், முக்கிய விசேஷங்கள், சுப முகூர்த்த நாட்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன் ஆகியவற்றை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இருக்கட்டும். எல்லா விதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். காரியங்களிலே வெற்றி கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தோம்னா 30ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை வளர்பிறை சோம பிரதோஷ நாள். அதுக்கப்புறம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நரசிம்ம சதுர்த்தசி நாள். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், பங்குனி உத்தர பெருநாள், பௌர்ணமி விரத நாள். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை கரிநாளாக இருக்குது. அப்புறம் 3ஆம் தேதி விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. அப்புறம் 4ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திர நாள், காரைக்கால் அம்மையார் குரு பூஜை நாளாக இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி விரத நாள். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, சிறப்பான வாரமாக இருக்கும். கிரகங்கள் சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது. வார ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் பதட்டம், டென்ஷன்லாம் இருக்கும். அப்புறம் வார மத்திக்கு பிறகு அந்த நிலைமை மாறும். தொழில் உத்தியோகத்திலே ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களிலே சில தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையிலே இந்த வாரம் கூடுதல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படி படிச்சிங்கன்னா தான் நல்ல மதிப்பெண்கள், புள்ளிகள் எல்லாம் எக்ஸாம்ஸில் வாங்க முடியும். அதே மாதிரி இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாரமாகவும் அமையும். இந்த வாரம் சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாரமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. ரிஷப ராசி அன்பர்களே, செல்வாக்கு புகழ் கூடும் வாரமாக இருக்கும். சனி பகவான் லாப சனியாக இருக்கார். ஓரளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. ஆனால் யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணுறது, ஈகோ பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. நீங்களும் சாப்பாட்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சில நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. வியாபாரத்தை பொறுத்தவரையில் புது முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் மெடிக்கல், இன்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள், உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அதுக்கான முயற்சி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. மிதுன ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள வாரமாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார்.
இருந்தாலும் கேது பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்திலே யார் உங்களுக்கு உண்மையான நண்பன், யார் எதிரி அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இல்லை டைரெக்டாக புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது நட்புகள் கிடைக்கும். அதனால் சில ஆதாயங்கள் உண்டு. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை பாடி நீங்கள் வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மற்றும் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. கடக ராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய வாரமாக இருக்கும். பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே, அல்ல உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட சில பேருக்கு சில ப்ரோக்ரஸ் இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கும் அதே மாதிரி ஆர்ட்ஸ் காமர்ஸ் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் டீச்சிங் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறது, பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தம்பதிகள் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு போகணும். காதலர்கள் கிடையும் சில மனக்குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளுடன் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப அவசியம். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரம். அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. சூரிய பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக பெருசாக இந்த மாதம் இல்லை. அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் அடக்கி வாசிக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. வேலையை பொறுத்தவரையில் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான வேலையில் அக்கௌண்டனாக இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருக்கிறவங்க, சார்ட்டட் அக்கௌண்டனாக இருக்கிறவங்க, சிவில் சம்மந்தமான சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, புது முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்கிற போது யோசிங்க. உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். திருமண விவகாரங்களில் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு, ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுற விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. கன்னி ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரம். கண்டக சனி நடந்துட்டுருக்கு. அதனால் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சில பேர் பொறாமப்படுவாங்க. இந்த வளர்ச்சிக்கே இவ்வளோ பொறாமையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாரமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு, டாக்டர், சர்ஜன், நர்ஸ்,
லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், அதே மாதிரி ஸ்டீல், அயன் சம்மந்தமான, அலுமினியம் சம்மந்தமான, பாத்திரக்கடை வச்சுருக்கிறவங்க, வெசல்ஸ் ஸ்டோர் இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பண விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகளுடன் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். ஓரளவுக்கு கிரகங்கள் அனுகூலமாக இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த காலத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த காலேஜ், யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி எய்ம் வச்சுருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம், கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சில பேருக்கு மாறும். நல்ல வரன்கள் அமையும். இல்லை வரன்கள் அமைஞ்சாலும் அதுக்கப்புறம் வந்து சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து தீரக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி மறுமணம், செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடிய வாரமாக அமையும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரோடு இருந்த பிரச்சனைகள் குறையும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல வாரமாக அமையும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. சில நல்ல உள்ளங்களின் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனை வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். உறவுகள் பலப்படும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 6. விருச்சிக ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரமாக இருக்கும். சில விஷயங்களில் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. செகண்ட் ஒப்பீனியனுக்கு தேர் இஸ் ஆல்வேஸ் எ சான்ஸ். சகோதர சகோதரிகளுடன் இருந்த சில பிரச்சனைகள் கூறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க. சொத்து வாங்குறது, விற்கிறது, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு, அது வந்து சொத்து சம்மந்தமானதாக இருக்கலாம், இல்லைன்னா டைவர்ஸ், விவாகரத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலையாக அமையும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக அமையும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்துறையில் இருக்கிறவங்க, லாயராக இருப்பவர்கள், லா ப்ராசஸிங்ஸ் அதாவது இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் உற்சாகமான வாரம். நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பீங்க. அதே மாதிரி வேலை தேடுவோருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வாரம் மளிகை வியாபாரம், ப்ரொவிஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரைஸ், ஆயில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, சுகமான வாரம். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பட் இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி, ஆப்ரேஷன் இல்லை ப்ரொசீஜர் பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும், நட்புகளால் நன்மை உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் லாப பிரயாணமாக அமையும். உத்தியோகத்தில் வந்தும் சில நெருக்கடி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா
பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி, ஃபார்மா கம்பெனி, சர்ஜிக்கல் ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள். இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பார்த்தோம்னா லா, சட்டத்துறை மாணவர்களுக்கும் அதே மாதிரி ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். ஏதோ ரீசனால் வேலையை விட்டுட்டோம், வேலையை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய சில செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா 100% நடக்கும். வீட்டில் சில சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. அதே மாதிரி வேலையை பொறுத்தவரையில் மீடியா, சோஷியல் மீடியா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, போஸ்டல், குரியர் சர்வீஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, பொறுமை தேவைப்படும் வாரம். வார ஆரம்பத்தில் மார்ச் 30, 31, ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. நட்புகளால் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் மந்த நிலைமை இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த இடமாற்றம் இல்லை டிரான்ஸ்ஃபர் இல்லை வரவேண்டிய பாக்கிகள், இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து ஓரளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கலைஞர்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டாம். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக, குறிப்பிட சொல்லப்போனால் சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 7. கும்பராசி என்பர்களே, சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய வாரமாக இருக்கும். வார மத்தியில் குறிப்பாக 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி போன்ற தேதிகளில் வந்து சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயங்களில் தலையிடாதீங்க. அட்வைஸ் பண்ணுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க. வீட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சில நெருக்கடிகள் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பாக்கிகள் வர வேண்டியதில் சில தாமதங்கள், தடைகள் இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, கோல்டு, சில்வர், ஜுவல்லரி பிஸ்னஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி, அடகு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு லாபம் இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வாரம் HR, அட்மினிஸ்ட்ரேஷன், கிளரிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, டெலிகாலராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் என்பது கொஞ்சம் கவனம் தேவை. விவசாயிகள் எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். சகோதரிகளுடன் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மற்றும் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5 மற்றும் 9. மீனராசி என்பர்களே, வார இறுதியில் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையில்லாத அலைச்சல், டென்ஷனை இல்லாமல் பார்த்துக்குங்க. 3, 4, 5 ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் பொது முயற்சிகளில் கவனம் தேவை. வரன்கள் கல்யாணத்துக்கு தேடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரொஃபைல்லாம் கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடு சம்மந்தமான, இடம் சம்மந்தமான, சொத்து சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும்.
ரீமேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிப்பீங்க. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட, லெதர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கல, சரியான வேலை இல்லை அப்படின்னு தேடுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். அதே மாதிரி இருக்கிற வேலை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு வேலையை விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அவசரப்படாதீங்க. 7:30 நடந்துகிட்ருக்கு. அதனால் கையில் ஒரு வேலை கிடைக்கிற மட்டும் மேக்ஸிமம் அந்த வேலையில் இருக்கிற மாதிரி பாருங்கள். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசி பிரச்சனைகளை பெருசு பண்ண வேண்டாம். இந்த வாரம் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவச பாராயணம் பாடி வழிபடுவது விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 8. நன்றி, வணக்கம்.